ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 15/3/2026 இன்றைய தினம் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடக்குது. இது இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மற்றும் அருணை அகம் அறக்கட்டளையின் மூலம் இங்கே இருக்கிற சாதுக்கள், சிவனடியார்கள், இங்கே இருக்கிற அனைத்து சிவ பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மருத்துவ முகாம், மருந்து, மாத்திரைகள் மற்றும் டாக்டருடைய ஆலோசனை இது அனைத்தும் இதோட 12வது முறையாக நடக்குது இந்த மருத்துவ முகாம். இது வரைக்கும் ஒரு 11 மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம். இது 12வது முறையாக நடக்குது. நம்ம கிரிவல பாதையில் இருக்கின்ற சாது சன்னியாசிகள், சிவனடியார்களுக்கான இலவச மருத்துவ முகாம். இதில் உங்கள் உடல் நிலை தகுந்தாற்போல் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தால், பிபி, சுகர் இருந்திருந்தால் அதுக்கு 2 மாதத்துக்கு கூட மாத்திரைகள் டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் 2 மாதத்துக்கு கூட உங்களுக்கு மாத்திரைகள் வேண்டும்னா வாங்கிக்கலாம். பிபி, சுகர் உங்களுக்கு போன்ற நீண்ட நாள் நோய்கள் ஏதாவது இருந்தால், மற்றும் உங்களுக்கு உடல் உபாதைகள் வேறு ஏதாவது இருந்தாலும் டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லி அவருடைய பரிந்துரையின் பேரில் எல்லாருக்கும் மருந்து, மாத்திரைகள் அனைத்தும் இப்போ இந்த முகாமில் நம்ம கொடுக்குறோம். இதே போல் இது வரைக்கும் 12வது முறையாக நடக்குது நம்ம கிரிவல பாதையில். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட அருள், இறைவனோட ஆசியோடு நடந்துட்டுருக்கு. ஸோ தயவுசெய்து இருக்கிற சிவனடியார் சாதுக்கள் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் தனியாக போயிட்டு செக்கப் பண்ண மாதிரி இருந்தால் கம்பல்சரி ஒரு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியும். ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் கேட்குற மாத்திரை, மருந்து வாங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும். ஸோ அது உங்களை தேடி இந்த மருத்துவ முகாமை கொண்டு வந்துட்டுருக்கோம். வருஷத்தில் 3 வாட்டி அது போல் நடத்திட்டு இருக்கோம். இதோட 12வது முறையாக நடத்துகிறோம்.
ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அருணையகம் அறக்கட்டளையின் மூலம் இந்த முகாம் நடக்குது. இந்த முகாமை நடத்துறவங்க செரியத்து மடம் சந்தான கோபால கிருஷ்ணசாமி கோவிலின் சார்பாக, செரியத்து மடம் சந்தான கோபால கிருஷ்ணசாமி கோவில் சார்பாக, செரியத்து மடம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி அவங்களுடைய அருளோடையும், செரியத்து மடம் குடும்பத்தினர்கள் அவங்க சார்பாகவும் நடத்துகிறோம். மறுபடியும் சொல்றேங்க பேரை. இந்த மருத்துவ முகாம் மற்றும் இங்க இருக்கிற சாது சிவனடியார்களுக்கு அன்னதானம், மருந்து மாத்திரைகள் இதை நடத்துறவங்க எல்லா சமயமும் நடத்துகிற அம்மா ஐயா தான் நடத்துகிறாங்க. மாலினி அம்மா, வேங்கடாச்சலம் ஐயா. இன்னைக்கு அவங்களுடைய குலதெய்வத்தின் பேரில் இந்த முகாம் நடத்த அவங்களுடைய பிரார்த்தனைகள். செரியத்து மடம் சந்தான கோபால கிருஷ்ணசாமி, செரியத்து மடம் ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணசாமி கோவிலின் சார்பாகவும், செரியத்து மடம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி அவருடைய அருளாசியுடனும் மற்றும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அவர்களுடைய அருளாசியுடனும் செரியத்து மடம் குடும்பத்தினர் சார்பாகவும் இன்னைக்கு மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் நடக்குது. ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனர்களால் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் இறைவன் அருளாசியோடு கொடுக்கணும். இங்கே வந்திருக்கிற சாது சிவனடியார்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தலைவணங்கிய நமஸ்காரங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதனா உடல் உபாதைகள் இருந்தால் அதை இங்கே சொல்லி அதை நீங்கள் டாக்டர்கிட்ட சரி பண்ணிக்கோங்க. மாத்திரை மருந்துகள் வாங்கிக்கோங்க, வீண் பண்ணாதீங்க. எதையும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதை முடித்தவொடனே வடை பாயாசத்தோட விருந்து இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகலாம். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐயா, மருத்துவ முகாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே லைனாக ஒவ்வொருத்தரா இந்த பக்கம் அப்படியே இப்படி இருந்து ஒவ்வொருத்தரா அப்படி வாங்க. சரிங்களா? நீங்கள் போங்க, அப்படியே ஒவ்வொருத்தரா வாங்க. இந்த பக்கம் நீங்கள் செக் பண்ணுங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓம் நமச்சி ஐயா, நீங்கள் அப்படியே லைனாக 1 2 அப்படி போயிட்டு இப்படி வரணும். சரியா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஹர 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 மகாதேவ. ஓம் நமச்சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே
நேற்று நெஞ்சு வலின்னு சொல்லியிருந்தாருங்க சார். ஆட்டு மாத்திரை கொடுத்தாங்களா? 2 நாளைக்கு தான். பிபி லோவாக இருக்குங்களா சார்? ரொம்ப லோவாக. சரி, நான் ஹார்ட்டுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து விட்றேங்க. ஹார்ட்டுக்கு மாத்திரை போடுங்க, அந்த நெஞ்சு வலிலாம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த உடம்பெல்லாம் மறுத்து போகுதுன்றீங்களா, அதுக்கும் சேர்த்து மாத்திரை கொடுத்துட்றேன். சத்து மாத்திரை கொடுத்துறேன், அது 1 மாதத்துக்கு கொடுக்குறேன். அது 1 மாதத்துக்கு மாத்திரை போடுங்க. ஜீர்ணிக்கலையா? நல்ல மனிதர் ஐயா. நம்ம அன்னதானத்துக்கு அவர் கையில் சேர்க்கறது எல்லாமே அன்னதானத்துக்கு கொடுத்துருவார். 5000 ஆகட்டும் 10,000 ஆகட்டும், கையில் சேர்க்கறது எல்லாம் எடுத்துன்னு வந்து அன்னதானத்துக்கு கொடுத்துருங்க எல்லாருக்கும். 96 வயசு ஆகுது அவருக்கு. இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காரு. அங்கே மாத்திரை வாங்கிக்கோங்கப்பா. இங்கே வாங்க. 190 இருக்குது பிபி அவருக்கு. ஏன்னா பிபி மாத்திரைலாம் போடுறீங்களா? 190 இருக்குது பிபி. பார்த்துக்குங்க, உடம்பு பார்த்துக்குங்க. மாத்திரை கொடுப்பாங்க, பிபி மாத்திரை போடுங்க. அம்மா, இந்த மிஷின் யூஸ் பண்ணலையா? இந்த மிஷின் யூஸ் பண்ணுங்க. புகழக்கா ஐயா, ஐயா வாங்க, உட்காருங்க, வாங்க, சொல்கிறத கேளுங்க, வாங்க சார், சொல்லுங்கள் சார். ஆமாம். ஏன்னா அவர் எக்ஸ்ரே எடுக்க இட்டுன்னு போடா நாளைக்கு நாளான்னைக்கு. இந்த வேலைக்கு சரியாக வந்துடுறாங்க. மாத்திரை அதுக்கு தகுந்த மாத்திரை தரேன், போடாதீங்க. மாத்திரை போடாது, ரொம்ப நாளைக்கு கண்டிப்பாக இட்டும் போகிறாங்க சார். என்ன சார் பண்ண அவருக்கு? சார் என்ன பண்ணோம் சார் அவருக்கு? எக்ஸ்ரே மட்டும் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீ ஷாக்ஸ் போடுவோம்ல, அது மட்டும் வாங்கி கொடுத்து. சரி, நான் வாங்கி கொடுக்குறேன் சார். அது என்னன்னு எழுதி கொடுத்துருங்க சார். வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி கொடுத்துறேன். நான் இப்போ மாத்திரை கொடுத்து விட்றேங்க. அவர்கிட்ட சொல்லி அந்த பெல்ட் வாங்கிக்கோங்க, அதை போட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும். இது இல்லைன்னா இது எல்லாமே நான் நடப்பேன். சரி, என் வேலையை நான் செஞ்சேங்க, அதுதான் எதிர்பார்க்குறேன். சரி, தொல்லை கொடுக்கல. சரி, சொன்னாங்க நல்லா செட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்கு அந்த சீட்டை இது இருந்தால் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருங்க ஐயா. மாத்திரை பிபி மாத்திரை வாங்கினீங்களா? பிபி ஜாஸ்தி ஆகிது உங்களுக்கு, மாத்திரை போடுங்க. இப்போ சாமி அவர்கள் இது மருத்துவ முகாமை 12வது 12 2 இல்லை 12வது முகாம் நடத்தியிருக்கார். இந்த சாதுக்களும் அதிகாரிகளுக்கும் எல்லா ஒரு ஏற்பாடுகள் பண்ணி அவர்களுக்கு உண்டான வைத்திய சேவை செஞ்சு எல்லா மேலும் மக்களுக்கு சேவை செய்யும். அவர் சேவையை இல்லாமல் அன்றாடமும் உணவு ஃபுட்டும் வழங்குகிறார். அவரை வழங்கி மேலும் இந்த வந்தே புத்திய நல்ல வளர்ச்சியும் ஆரோக்கியமும் அவர் குடும்பத்திற்கு நீண்ட ஆயுதம் குறித்து ஆண்டவனை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த முகாம் நடத்துகிறவங்க குடும்பத்தார் நல்லபடியாக இருக்க வந்து ஆண்டவன் எங்கே அவங்க ஒரு 5 நிமிஷம் இரு சமையல். 5 நிமிஷம் பரணிங்க வா. என்ன ஆச்சுண்ணா? சொல்லலையா அது? சரி சரி, பார்த்து வர சாப்பிட்டீங்களா? வெயிட் பண்ணு. தண்ணி எடுத்துன விடு, தண்ணி எடுத்துன விடு. ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். நான் வாங்கி தரேன். நீ கேப்பு நாளைக்கு எக்ஸ்ரே எடுக்கிறது தம்பி கூட்டு போக சொல்கிறேன். சரி, கூட்டு போயிட்டு அப்படியே உனக்கு சாக்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். சரி, சரியா? நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டே இல்லையா? இன்னும் சாப்பிடல, இந்த வாரம் நிற்கிறேன். இந்த வாரம் அப்படி நில்லு, அப்படியே உட்காந்துருவீங்க. மா இலைய எடுத்து வாங்கம்மாமா. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற
ஐயா டோக்கன் வாங்காத சாமிங்க யாரா இருக்கீங்களா? டோக்கன் வாங்கலையா? இந்த வரேன். அண்ணா அண்ணா வாண்ணா வாண்ணா. சாமி 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 தயவு செய்து கம்முன்னு இருக்கு. ஐயா டோக்கன் எல்லாம் வாங்கிட்டீங்களா? அண்ணா அண்ணா அப்படி அப்படி இதுல இருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிடணும். அது ஒட்டிட்டு அது ஒட்டி போயிடுங்க. கம்பி வெளியே கட்டிடலாம். இப்படியே கட்டிடலாமா? சரி. போயிட்டு வந்துட்டீங்களா? கவர் கொடுத்துட்டாங்களா? போயிட்டு வாங்க. இப்போ சாப்பிட்ற போறீங்களா? சரி போயிட்டு வாங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் இரு. உங்களுக்கு இந்த பந்தி காலி ஆகிடும். உட்காந்துங்களா இது. ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வெயிட் பண்ணேண்ணா. கொஞ்சம் வெயிட். இப்போ ஹாஸ்பிட்டல் பாரு சாமி இது டாக்டர் பாரு. சாப்பிட்டு போய் பார்க்குறியா? சரிண்ணா கொஞ்சம் பசிக்குதா? சரி சாப்பிட்டுக்கலாம். சரிண்ணா சரிண்ணா. சரி டோக்கன் இல்லையா? இந்த ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? மருந்து சீட்டு என்ன கொடுத்துக்கிறாரா? திருப்பி வரோம். சரி வாங்கி நானே தரேன். வாங்க. மருந்து சீட்டு வாங்கினீங்களா? கொடுத்துட்டீங்களா? அவங்க இது கொடுத்துட்டாங்களா? கவர் கொடுத்துட்டாங்களா? இல்லை வாங்கிட்டீங்களா? இல்லை. சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. டியூட்டிக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுறது? இப்போ ஒரு கேம்ப் போடுவாங்கல்ல, எலெக்ஷன் கேம்ப்பு, அந்த டியூட்டிக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுறது? சரி மாத்திரை வாங்கினியாப்பா? சரி வாங்கினியா? சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு போகலாம். அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாயா. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருள் அறியாமல் பூஜை செய்தான், வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே.
எல்லையில்லா சந்தோஷம். ஓம் நமச்சிவாயா. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாயா. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் ஓதுவோம். நள்ளிரவிரொய்யும் திறந்தேனா வந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம். ஒரு இரவு விழித்திருந்தால் ஒரு வாழ்வு ஒளி வந்து சேரும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா நல்லா பத்திரமா பார்த்துங்க. உடல் சோறு இருக்கப்ப ஆடுது. ஓஆர்எஸ் பவுடர் ஒரு 2 பாக்கெட் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாக்கெட் வந்து 1 லிட்டரு வாட்டரில் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேணாலும் ஒரு கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்போ யூஸ் பண்ணுங்க. அது எப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் நம்ம குளுக்கோஸ் ஏற்றுறோம் அந்த அளவுக்கு அது எனர்ஜி கொடுக்கும். சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. யாரும் சாப்பாடு வந்து இலையில வச்சுட்டு போகக்கூடாது. வேணுன்ற ஏன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்பா பார்த்தீங்களா? இப்போ தான் போயிட்டு சரி, அங்கே மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன் நான். நேற்று நெஞ்சு வலி நிறைய இட்னு பண்ணிங்களா? இல்லை நான் இப்போ தான் வந்தேன். ஆ கல்ல பொறுத்து வந்து இப்போ தான் வந்தேன். சரி சரி பண்ணேன் நல்லா இருக்கேன் இல்லைவா மெதுவா அப்படின்னு. சரி சரி நான் காலைல போகிறப்ப இப்போ தான் வந்தேன். சரி சரி சரி. இருமல் சளி எதா இருக்கா? ஆ கோலையா வருதா? எப்போல இருக்கு இந்த மாதிரிலாம்? 10 நாளாக இருக்கா? நான் மாத்திரை கொடுத்து விட்றேங்க. மாத்திரை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க, சரியா? வேறு மற்றபடி உடம்பு வலி அந்த மாதிரி எதாவது இருக்கா? சரி, மாத்திரை கொடுத்துருக்கேன், இதை வாங்கிக்கோங்க. என்னம்மா வேணும்? என்னம்மா வேணும்? ஏம்மா இப்போ உட்காருங்க, பார்த்துக்கலாம். உட்காருங்க, அங்கே போய் உட்காருங்க, பார்த்துக்கலாம். உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. பின்னாடி லைனாக வாங்க, அப்படியே உட்காந்து வாங்க. டாக்டர் பார்க்க போகிறீங்களா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அவர் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் எடுத்து வந்து கொடுக்குறாரு. இதோட அவர் 4 கும்பாபிஷேகம் அவர் நோட்டீஸ் பார்த்துட்டேன் அவர்கிட்ட. நானே 2 வாட்டி அவருக்கு டொனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து யார் இன்சார்ஜ் இப்படின்ட்டு இப்போ ஒரு நோட்டீஸ் எடுக்கிறாரு. இதோட 4 கும்பாபிஷேகம். இந்த ஒரு 4-5 மாதத்துலேயே புதுசாக நோட்டீஸ் அடிச்சு எடுத்துன்னு வந்து
எல்லா ரெட்டியும் பரவாயில்லையே, நல்லா இருக்குல்ல இது? பிஸ்னஸ் இருக்கு. புதுசாக இன்னைக்கு இந்த மாதம் இது முடிஞ்சிச்சா அடுத்த மாதம் இன்னொரு நோட்டீஸு, இன்னொரு ஏரியா. எங்கள் வீட்டாண்டே 2 வாட்டி பார்த்துக்கிறவர் நான். இப்போ இங்கே வந்து இருந்தாங்க இது நோட்டீஸுன்றார். ஐயா தயவுசெய்து போயிட்டு வாங்கன்னு. என்ன சாமி என்ன உட்காருங்க வாங்க, அப்படி போய் உட்காருங்க போங்க, டாக்டர் பார்க்கலாம் போய் உட்காருங்க போங்க. கோச்சிங் போயிட்டார் ஒன்று பார்த்துனாங்க. சரி 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 சந்தோஷம். மாத்திரை மருந்து வாங்கினீங்களா? ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சண்டைப்பூர் சர்வீஸில் இன்றைக்கி அன்னதானம் கொடுத்து சாதுக்களுக்கெல்லாம் நோய்க்கு வந்து மருந்து மாத்திரைகள் டானிக் எல்லாத்தையும் கொடுத்து இவ்வளோ சிறப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை கிருவலை பகுதியில் இது எல்லாருக்கும் மேலும் மேலும் எல்லா சாதுக்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை அண்ணாமலை ஒன்றும் ஆசீர்வாதத்தோடு எல்லாம் நல்லபடியாக மேலும் மேலும் சிறப்பாக வளரணும். இது அண்ணாமலையாக அதிகாரிகளோட ஆசீர்வாதம். சாப்பிட்டீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். ஐயா வாங்கியாச்சா? சரிட்டாக்கும் கேஸ்டாகும் இந்த 2 டேப்லெட்டு. சரி ஒன்று நாளைக்கு வருவீங்களா? அப்போ கொடுங்க, நான் வாங்கி தரேன். சரியா? சரி சந்தோஷம். சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி. டெய்லியும் பாத்ரூம் போகும்போது கஷ்டமாகுதா? வலிச்சு தான் வெளியே போகுது. சரி நான் என்ன சொல்கிறேன், கடுக்காய் பொடி பவுடர்னு நான் கொடுக்குறேன். சுடு தண்ணியில் எங்கன்னா டீ கல்லில் நல்லா சுடு தண்ணி வாங்கி டெய்லியும் நைட்டில் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நீ சாப்பிட்டுட்டு 2 நாள் எனக்கு சொல்லுவேன் எப்படி இருக்குன்னு. வாழ்க்கையில் மூலமே வராது. ஐயா வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்ருங்க, உட்காந்து சாப்பிட்ருங்க. கடுக்காய் பொடி பவுடர் அது வந்து வயிற்றில் இருக்கிற எல்லா கீஸு கெட்டியாக இருக்கிற உணவுப் பொருள் எல்லாமே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் வெளில. நீ ஒரு வாரம் சாப்பிட நீயே வந்து சொல்லுவ பார், அது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். மாத்திரை இப்போதைக்கு மாத்திரை அவங்க வாங்கிக்கோங்க, நான் தரேன். ஓம் நமச்சிவாயா. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம இந்த குறையும் இல்லை. நல்லபடியாக நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். நம்ம இவர் இருந்தார் வெங்கடேசன், யார் இருந்தார் ஒருத்தர் நம்ம அந்த கோயில் எதிர்க்க இங்கே தான். அப்புறம் புத்துப்பட்டில் போய் இறந்துட்டோம். அங்கே தூரம் தேடின்னு வந்தாங்களா அவங்கள? என்ன தேன்னு வந்தாங்களா? இல்லை அட்ரஸ் இந்த இடத்துல இருந்தாரா? எங்கே இருந்தார் வெங்கடேசன்? வெங்கடேசன் பேர் நல்ல பேர் இருப்பார். வடலூர்லேருந்து வந்திருந்தார். நிறைய பேர். அந்த உடையார் ஒருத்தர் இருந்தார். இப்போ உடையார் தாத்தா அந்த அதினாடி ஒருத்தர் அந்த இது போட்ட. ஆமாம் ஒல்லியாக இருப்பார். ஒல்லியாக இருப்பார். ஆமாம் எப்படி இறந்துட்டாரு? தண்ணி வரும் அங்கே போய் வரும். இது சாராயம் குச்சி நான் சொன்னேன் பாப்பா நீ திருவண்ணாமலையாக இருப்பாங்க. நாங்கள் அந்த லாக்டவுனில் அங்கே தான் நீங்கள் சேர்த்துனாங்க வடலூர்லேருந்து. இப்போ மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டீங்களா? எதுவும் இல்லை நம்மளுக்கு, எப்பவுமே எதுவும் கிடையாது. இந்த காவி துணியை கட்டின பிறகு தான் பிரச்சனை வந்து. என் பையன் 5 வருஷம் பார்த்து தேடினு வந்து வீட்டுக்கு கிட்ட போட்டான். கிட்ட போய் 3ஆம் மாதம் கை வரல, இந்த இது வரல. டாக்டர்கிட்ட பார்த்தாங்க செங்கல்பட்டில். பார்த்தா ஐயா எந்த டெஸ்ட் பார்த்தாலும் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டாங்க. சரி சித்த வைத்தியா போனப்போ சொல்ல ஒரு சாமியார் நம்மளுக்கு 10 வருஷம் பழக்கம். காஞ்சிரம் காமாட்சம்பளம் வந்தார். அவர் சொன்னார் என்ன சாமி லிங்கிலாக கட்டிக்கிறீங்க வேஸ்டில் என்ன ஆச்சுன்னாரு. சரி பையன் தேடி வந்து கூட்டு போட்டாங்க ஐயா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு நீ சிவனை பார்க்க முடியாது, சிவலா போய் அங்கிருவாங்க. முதல்ல எங்கே போனேன்? வடலூர் போனார். 3ஆவது நாள் அது கை சரியாக போச்சு. அதுலேருந்து பசங்க நாட்டாங்க எப்பா நீ எங்கன்னா போ வீட்டுக்கு வந்து தலை காமிச்சிட்டு போ. நாளைக்கு எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகாத. இவ்வளோ வளர்த்தாரு படிக்க வச்சாரு அனாதை பொண்ணை கூடாதுன்னு சொல்லக்கூடாது. மாதம் 3000 ரூபா தரானுங்க. நாய்க்கினோடி கோயிலுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? இப்போ சாப்பிட்டேன். அந்த குறையில் உடம்பு. சரி ஐயா போயிட்டு வாங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. அண்ணாமலையாருக்கு சொல்லுங்கள் நன்றி. அண்ணாமலையாருக்கு ரொம்ப நன்றி. சரி வாங்க. என்ன சாமி பிபி மிஷின் உட்காரலையா?
காமிக்குது பிபி எப்படியே இந்த பொண்ணு பக்கத்தில் இருந்தால் எல்லா மிஷின்லையும் ஒரே மாதிரியே காமிக்குதுமா. தாத்தா வாங்கிட்டியா? என்ன ஒரு தாத்தா ஒன்று நீ? பெங்களூர். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு இங்கே தான் எனக்கு பிபி சுகர்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வயசுக்கு செக் பண்ணுவேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. நில்லுன்னே வரும். இப்போ எவ்வளோ இருக்கா? ஏன்னா 200ன்றாங்க. செக் பண்ணிக்கணுமா? செக் பண்ணேண்ணா வாண்ணா இந்த டோக்கன் தான் நான் வச்சு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அதனால சாப்பிட்டு வந்தல அதனால யாரும் எல்லாம் டாக்டர் நல்லா பார்த்தாங்க. நல்லா அருமையாக இருந்தது. சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மிச்சம் ஊரில் மிச்சம் வாயா என்னாச்சு? வாங்க போயிட்டு நன்றி வாங்க. உங்கள் வீட்டம்மா டாக்டர்? எங்கள் வீட்டம்மா டாக்டரு, எங்கள் பையன் டாக்டரு. நீங்கள் வேறு அவங்க பிபி செக் பண்ணுறது இடத்துல உட்காந்து நோட் பண்ணுறாங்க. எந்தெந்த சாமிங்க வராங்க, பேர் என்ன, வயசு என்ன. கண்ணாடி போட்டிருக்கு அந்த ஸ்டைலும் கண்ணாடி டாக்டரு இல்லை சாமி. சரி அப்படியே இருந்தாலும் நல்லது தானே. ஆண்டவன் அந்த அளவுக்கு இதுக்கு மேலே அவங்க எங்கே டாக்டர் ஆக போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு டாக்டருக்கும் கொடுத்து வைக்கல சன்னு தான். ஓம் நமச்சிவாயா. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாயா. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் மோதுவோம். நள்ளிரல் விரோயம் திறந்தேனாவன். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 15/3/2026 இன்னைக்கு மிக சிறப்பாக சாது சிவனடியார்கள், நம்ம சிவபக்தர்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் 12வது முறையாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய பேரருளால் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைய சாது சிவனடியார்களுக்கு மருந்து மாத்திரைகள், அவங்களுக்கு மாத கணக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் இது எல்லாமே கொடுத்தோம். ப்ளஸ் அவங்களுக்கு வடை பாயசத்தோட விருந்து அன்னதானமும் இன்னைக்கு வழங்கினோம். இது எல்லாம் இறைவன் ஈசன் அருள், பார்வதி சிவபார்வதியுடைய அருளால் தான் இது நடந்தது. இந்த மிகப்பெரிய ஒரு உன்னத சேவைக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு ஊக்கமும்
நமக்குடைய சேவைக்கு உண்டான உரிய விஷயங்களும் செய்த மாலினி அம்மா, வெங்கடாச்சலம் ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையுடைய ஆசி அருளாசி அவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். மற்றும் இந்த மிகப்பெரிய ஒரு சேவைக்கு ஒரு மிகப்பெரிய முழு ஒத்துழைப்பு கொடுத்த டாக்டர் சார், மருத்துவமனை எம்டி திரு யோகேஷ் சார் அவங்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் டாக்டர்ஸ் அவங்களுடைய டீம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். மற்றும் எங்களுடைய டீம் காலையிலிருந்து உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உண்ணாமலையினர்களால் நல்லபடியாக இந்த நிகழ்வு நடந்து முடிந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் இறைவனர்களால் நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் வாழணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. Arunachala Shiva, Arunachala
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं तुहं दीप्तुम् अहदुहै शिवय अमृतगन्तुम् अरुणाचला हरे अखिलं पठितिरुम् अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला इक्कडितं पुनये निमित्ताय अरुणाचला मण्डलिते अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अहं तुहं दीप्तुम् अहदुहै शिवय अमृतगन्तुम् अरुणाचला हरे अखिलं पठितिरुम् अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल बिन अहमे निमित्तवरहते वेरुपाय अरुणाचला अழகு சுந்தரம் போல अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अहं तुहं दीप्तुम् अहदुहै शिवय अमृतगन्तुम् अरुणाचला हरे अखिलं पठितिरुम् अरुणाचला अरुणाचल बिन अहमे निमित्तवरहते वेरुपाय अरुणाचला अழகு சுந்தரம் போல अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अहं तुहं दीप्तुम् अहदुहै शिवय अमृतगन्तुम् अरुणाचला हरे अखिलं पठितिरुम् अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला इक्कडितं पुनये निमित्ताय अरुणाचला मण्डलिते अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अहं तुहं दीप्तुम् अहदुहै शिवय अमृतगन्तुम् अरुणाचला हरे अखिलं पठितिरुम् अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल बिन अहमे निमित्तवरहते
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं तुम दीप्तुं अहदुहै शिवय अमृतगन्धुं अरुणाचल हरे कामिनि नामदे अहतिरि अखिलं पठितिरुं अरुणाचलमिन अहमेनिनि तवरहति वेरुपाय अरुणाचल अழகு சுந்தரம் போல முன்னின்று அகிலமயிருக்கும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகம் துரும் தீர்க்கும் அகதுகை சிவய அமர்வித்தகன்குள் அருணாச்சல ஹரே காமினி நாமதே அஹதிரி அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படிதான் உன்னையே நினைத்தாய் இனியாதிருவாய் அருணாச்சல நீங்கிடும் மண்ணில் தேவையிருக்கும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் நமச்சிவாய அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே பிரம்மனுக்கு முடியும் இல்லை விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே ஜோதி வடிவில் நின்று சிவனே இருளை அகற்றி அருளை தந்தவனே ஹர ஹர மகாதேவா ஓம் நமச்சிவாய பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நீ